அத்தியாயம் 2. சந்தேகங்களும் சங்கடங்களும். திமுக மீது நாம் ஏன் சந்தேகப்படக்கூடாது? முதல் சந்தேகம் அவர்கள் மீதுதான். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ராஜீவ்காந்தியை வெறுக்கக்கூடியவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? அரசியல் விரோதம் எளிய காரணம் போதாது. வடநாட்டு அதிகாரிகள் உரத்த குரலில் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போதைக்கு கிடைத்த எளிய ஆதாரங்களை எடுத்து வீசப்பட்டன. அதே மே 21 அதே ஸ்ரீபெரும்புத்தூரில் நடக்கவிருந்த கலைஞர் கருணாநிதியின் பொதுக்கூட்டம் சற்றும் முன்னறிவிப்பின்றி அது அன்றைய தினம் காலை சடாரென்று ஒத்திவைக்கப்பட்டது. கலைஞரின் ஸ்ரீபெரும்புத்தூர் வருகை தவிர்க்கப்பட்டது. அன்றைய திமுகவின் முக்கிய நபராக இருந்த வைகோவின் விடுதலை புலிகள் நெருக்கம், அவர் கள்ளத்தோணி ஏறி இலங்கைக்கு சென்று வந்தது, தமிழகத்தில் இலங்கை போராளிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த முக்கியத்துவம், அரசாங்க உதவிகள், இன்ன பிற. அபத்தம். விடுதலை புலிகள் இதை செய்திருக்க மாட்டார்கள். பல அதிகாரிகள் அடித்துச் சொன்னார்கள். அவர்களுக்கு நோக்கம் இருக்காது. ஆனால் திமுகவுக்காக செய்திருக்கலாம் அல்லவா? வாய்ப்பே இல்லை. இது சிஐஏவின் திட்டமிட்ட சதி. இருக்காது. இத்தனை தைரியம் மொசாட்டுக்குத்தான் உண்டு. இதெல்லாம் இல்லை. இது உல்ஃபா அல்லது காஷ்மீர் இயக்கம் ஏதாவது திட்டமிட்டிருக்கும். தெற்கே யாருக்கும் இத்தனை துணிச்சல் கிடையாது. இங்கே ராஜீவுக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. கொலை செய்யும் அளவிற்கு விரோதம் பாராட்டத்தக்க சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. இலங்கை இயக்கங்களை சந்தேக லிஸ்டிலிருந்து முதலில் தூக்குங்கள். அவர்கள் ஒருபோதும் இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காரியம் செய்வது தற்கொலைக்கு சமம் என்பது அவர்களுக்கு தெரியும். தவிர தமிழ்நாட்டில் இபிஆர்எல்எஃப் போன்ற இலங்கை இயக்கங்கள் இந்தியாவை வலுவாக ஆதரிப்பவை, மத்திய அரசுக்கு நெருக்கமாக இருந்தவை. இப்படி ஒரு அபாயம் புலிகளால் உண்டு என்றால் நிச்சயம் அவர்கள் மூலம் தெரிய வந்திருக்கும். புலிகள் பேச்சே வேண்டாம். வெறும் நேர விரயம். மற்ற கோணங்களை நாம் அலசுவோம். நோ. இதற்கு முன் தமிழ்நாட்டில் நடந்த பத்மநாபா கொலை வழக்கை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். அதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். எதையும் விடக்கூடாது. கொலை, அபாயகரமான ஆயுதங்கள், சதித்திட்டம், இன்னும் என்னென்னவோ பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தடா ஏன் சேர்க்கப்படவில்லை? முதலில் அதை செய்ய வேண்டும். இடம் நுங்கம்பாக்கம், தென்னக ரயில்வே விருந்தினர் விடுதி. சிபிஐ இயக்குனர் ராஜா விஜயகரன் அமர்ந்திருந்தார். எஸ்கே தத்தா அருகில் இருந்தார். சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கான இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த டிஆர் கார்த்திகேயன் இருந்தார். இன்னும் பல சிபிஐ அதிகாரிகள், மாநில காவல்துறை அதிகாரிகள், சிபிசிஐடி பிரிவினர் அதிகாரிகள், கியூ பிரான்ச் அதிகாரிகள், மிகப்பெரிய கூட்டம். மே 22 சிபிசிஐடி பிரிவினர் முதல்கட்ட விசாரணையை நடத்திய பிறகு 24 வழக்கு முறைப்படி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு சென்று சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணையை ஆரம்பித்திருந்தோம். யார் செய்திருப்பார்கள்? அனைவர் மனதிலும் ஒரே கேள்வி. அவரவர் யூகங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. நான் அமைதியாக உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தேன். புலனாய்வில் யூகங்களுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்காமல் தடயங்களின் அடிப்படையில் செயல்படுவதே முடிவை கண்டடைய சிறந்த வழி என்பது பணிக்காலத்தில் எப்போதும் நான் கடைபிடித்த வழி. யூகிப்பது முழு தவறல்ல. ஆனால் யூகமே அபிப்பிராயமாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. நமது சுய அபிப்பிராயம் சேர்ந்துவிட்டால் வழக்கின் நிறம் நாம் விரும்பும்படியாக உருமாறத் தொடங்கிவிடும். இது உண்மையை கண்டுபிடிக்கும் பாதையில் பெரிய தடைகளை உருவாக்கக்கூடியது. எனவே எத்தகைய யூகங்களுக்கும் நான் இடம் கொடுக்கவில்லை என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி என்னும் முறையில் புலனாய்வை தொடங்குவதுதான் நான் செய்ய வேண்டிய முதல் பணி. தடாவை சேர்ப்பதா இல்லையா என்பதெல்லாம் பிறகுதான் என்று முடிவு செய்து கொண்டேன். முன்னதாக சிபிஐ குழுவினர் 23 ஸ்ரீபெரும்புத்தூர் சென்றிருந்த போது பொதுக்கூட்ட மைதானம் போர்க்களம் மாதிரி இருந்தது. ஆங்காங்கே எரிந்த மிச்சங்கள், சிதறிய பொருட்கள், குப்பைகள், பதறி ஓடிய மக்களின் காலடி தடங்கள் எல்லாம் முடிந்துவிட்டதற்கு சாட்சியாக காவலுக்கு இருந்த போலீசார். 18 பேர் விவரம் பின்னிணைப்பில் இறந்திருந்தார்கள். காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் என்று சரியாக தெரியவில்லை. ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் மதுரம் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை அளித்திருந்தார். படுகொலை நடவடிக்கை, ராஜீவ் உள்ளிட்ட 18 பேரின் மரணம், காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை ஆகியவை மட்டும் அதில் இருந்தன. மேல் விவரங்கள் எதுவும் கிடையாது. முன்னதாக தடய அறிவியல் துறை வல்லுநர் டாக்டர் சந்திரசேகர் சம்பவ இடத்திற்கு சென்று நிறைய ஆதாரங்களை சேகரித்திருந்தார். பயன்படுத்தப்பட்ட வெடிபொருள் ஆர்டிஎக்ஸ் என்பது தெரிய வந்திருந்தது. தவிரவும் இறந்தவர்கள் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட சிறிய இரும்பு துண்டுகள்,
ஒரு 9 வால்ட் பேட்டரி, வயர் துண்டுகள் என்று கிடைத்தவற்றை வைத்து தொகுத்தால் திட்டமிட்ட மனித வெடிகுண்டு தாக்குதல் மாதிரி தெரிந்தது. வலுவான தாக்குதல். அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் சென்றோம். அங்கே அரசு பொது மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடல்களை வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பெண்ணின் சடலம் இருந்தது. முற்றிலும் சிதைந்து போயிருந்த சடலம். பார்க்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்தோம். 4 உறுப்புகளைத்தான் சற்றே ஒழுங்காக அடையாளம் காண முடிந்தது. தலை, இடது கை மற்றும் 2 தொடைகள். நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். கருகருவென்ற நீண்ட தலைமுடி. நல்ல கருப்பான அந்த பெண் தீயில் மேலும் கருகியிருந்தாள். பார்த்து கொண்டே இருந்த இயக்குனர் விஜய்கரன் சட்டென்று, அந்த தொடைகளை பாருங்கள், அந்த அமைப்பு இறுக்கமும் கண்டிப்பாக இவள் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் பயிற்சி பெற்றவள் என்பதை சொல்கின்றன என்றார். எவ்வளவு உண்மை! அவளது கருதேகம், அந்த கட்டுறுதியும் அவள் ஒரு தீவிரவாதி, அதே சமயம் நிச்சயமாக காஷ்மீர் அல்லது வடகிழக்கு மாகாண பெண் அல்ல என்பதை அப்போதே எங்களுக்கு சொல்லிவிட்டது. ராஜீவ் உடலை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர்கள் சொன்ன விவரங்கள் தடய அறிவியல் துறையில் தெரிவித்த விவரங்களுடன் ஒத்துப்போயின. உடலெங்கும் அந்த உலோக துண்டுகள் துளைத்திருந்தன. மூளை சிதறியிருந்தது. கபால எலும்புகள் நொறுங்கியிருந்தன. உடல் பாகங்கள் பெருமளவு சிதைந்து போயிருந்தன. சரி, வேறென்ன ஆதாரங்கள்? ஒரு சினான் கேமரா சம்பவ இடத்தில் கிடைத்ததாக சொன்னார்கள். ஆனால் உருப்படியாக உள்ளே ஒன்றுமில்லை என்று முதலில் சொல்லிவிட்டார்கள். ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரிண்ட் போட வசதி இல்லாததால் சுங்குவார் சத்திரத்திற்கு எடுத்துச் சென்று அங்கும் முடியவில்லை. சென்னைக்கு தான் கொண்டு போயாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த கேமராவிலிருந்து எடுக்கப்பட்ட கலர் நெகட்டிவ் சுருளை டாக்டர் சந்திரசேகர் வசம் ஒப்படைத்து விட்டதாக ஸ்ரீபெரும்புத்தூரில் சொல்லப்பட்டது. தடய அறிவியல் ஆய்வகத்தில் பிரிண்ட் போட எடுத்து சென்றிருப்பதாக அவர் சொன்னார். ஏதாவது துப்பு கிடைத்தால்தான் மேற்கொண்டு விசாரணையை தொடர இயலும். எங்கே கிடைக்கப் போகிறது? என்ன கிடைக்கப் போகிறது? புரியவில்லை. மறுநாள் மே 24ஆம் தேதி ஹிந்து நாளிதழில் ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்தது. 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ராஜு வருகை தந்தபோது அவருக்கு மாலையிட நெருங்கியிருந்த ஒரு பெண்ணின் புகைப்படம் அது. ஆரஞ்சு நிற சல்வார் கமீஸ் அணிந்திருந்த பெண் அருகே வேறு 2 பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தவர்கள். அந்த கணம் வரை சிபிஐக்கே வந்திராத படம் அதற்குள் எப்படி இந்து பத்திரிகைக்கு சென்றது? குழப்பமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. அத்தியாயம் முற்று.